பேப்பர்லாம் எப்படி போடுவோம்? இந்த மரத்தை கொஞ்சம் லைட்டாக கழுவிக்கணும். எந்த பத்திரிகையில் போறாரு ஊருக்காரன உடனே ஒரு மரியாதை இல்லை. கட்டியாரனை போட்டதுன்னா ஊருக்காரன் கட்டியாரன் எல்லாம் போட்டாருன்னா பேப்பர் பேப்பரில் ஓப்பாங்க. அதுல வார்டு மட்டுமா இல்லை புதுசாக கட்டுறது? அதுக்கு மேலே இன்னைக்கே இஷ்யூ ஆகிடுப்பாங்க. இன்னைக்கே இஷ்யூ ஆகிடும் போகிறது. அதெல்லாம் போட்டு விட்டுருவாப்பா, பணம் போய் சொல்லுங்கப்பா. அவங்க எல்லாம் தெரிவிப்பாங்க. அப்புறம் பார்க்க முடியாது. महाराजाय नमः। सर्वस्यान्ते सर्वसर्वस्यते सर्वमेव तेनाप्नोति सर्वं जगते। ओम आसत्येन रावत्यमानो नगे जगन्नाथस्य जगन्नगेन सविदादेनो देवो याति भुवनानि तस्मिन् अमच्चिन् मोदन्देवः इन्द्रस्तोमं पिबतु क्षेमो अस्तुनाः। शुभं भवतु कल्याणी आयुरारोग्य संपदां मम बुद्धि प्रकाशाय दीपज्योति नमोस्तुते। सर्वमंगल मांगल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यंबके देवी नारायणि नमोस्तुते। या देवी सर्वभूतेषु लक्ष्मी रूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः। ओम या देवी सर्वभूतेषु श्रद्धा रूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः।
सात्विकं देवेमुपस्पदे श्रीमादेवीसदां तां सोऽस्मितां हिरण्यप्राकारां ते प्रत्यां दर्शयन्ते स्वप्ने श्यामत्वर्णां तां विगोपक्वये श्रियं तां लक्ष्मी वीरशरणमगं प्रपद्ये लक्ष्मीमेन स्थितां तां वृणेन् आदित्यवर्णे तपसोऽपि जातो वनस्पतिस्तरुक्षोतमिन्द्रः तस्य बलानि तपसान् बन्धुनाजान्तराजास्य भाग्याः लक्ष्मीः गन्धद्वारान्दुरादृढां नित्यभक्तां गरीहिणीः ईश्वरीकं सर्वभूतानां तां विगोपक्वये श्रियं இந்த பில்டிங் பயன்படுத்துறேன் ஒரு வருஷம் ஜனவரி மாதம் சைதாப்பேட்டையில் அரசு புறநகர் மருத்துவமனை என்பது ஒரு நூற்றாண்டை கடந்த ஒரு பழமையான மருத்துவமனை. சைதாப்பேட்டை மட்டுமல்லாது சைதையை ஒட்டி இருக்கிற புறநகர் பகுதிகளான மடிப்பாக்கம், உள்ளகரம், புழுதிவாக்கம், சோழிங்கநல்லூர் என்று பல்வேறு பகுதிகளிலிருந்தும் வந்து மருத்துவம் பெற்ற ஒரு மகத்தான மருத்துவமனை. இந்த மருத்துவமனையில் இன்றைக்கு தினந்தோறுமான புறநோயாளிகள் என்பது 1000-ஐ கடந்து சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இந்த மருத்துவமனைக்கு கூடுதல் வசதி செய்யப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கை நீண்ட நாட்களாக இருந்தது. அந்த வகையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி ஏற்கனவே ஒவ்வொரு வசதியாக இந்த மருத்துவமனையில் செய்யப்பட்டு வருகிறது. எக்ஸ்ரே வசதி போன்ற பல்வேறு வசதிகள் ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியில் செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது ஒரு 10 டயாலிசிஸ் இயந்திரங்களும் 13 டயாலிசிஸ் இயந்திரங்கள் இன்றைக்கு பயன்பாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் கடந்த 6-7 மாதங்களுக்கு முன்னால் 11 கோடி ரூபாய் செலவில் 31,388 சதுரடி பரப்பில் தரைத்தளம் மற்றும் 3 தளங்களுடன் கூடிய கட்டிடத்திற்கு அதற்கான பணி தொடங்கப்பட்டது. அப்பணி தொடங்கப்பட்டு இப்பொழுது மிக வேகமாக பணி ஒரு 80% முடிவுற்று இருக்கிற நிலையில் மீண்டும் இதே மருத்துவமனையில் புதிய பேறுகால பச்சிளங்குழந்தை தீவிர சிகிச்சை பிரிவு ஒன்று அமைக்கப்பட வேண்டும் என்கின்ற வகையிலான கோரிக்கை எழப்பட்டது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலை ஏற்று 15.5 கோடி மதிப்பீட்டில் 31,829 சதுரடி பரப்பில் புதிய கட்டிடத்திற்கான பணிகளும் இன்றைக்கு தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆக இந்த கட்டிடப் பணிகள் எதிர்வரும் ஒரு 6-7 மாத காலங்களில் முடிவுற்றதற்கு பிறகு தரைத்தளம் மற்றும் 6 தளங்களுடன் கூடிய ஒரு பிரம்மாண்டமான கட்டிடம் இங்கே பயன்பாட்டிற்கு வரவிருக்கிறது. இந்த கட்டிடம் பயன்பாட்டிற்கு வந்தவுடன் இதில் 200 படுக்கைகள் 115 படுக்கை வசதிகள், தீவிர சிகிச்சை பிரிவு படுக்கைகள் 8, ENT அறை, 13 படுக்கைகள் கொண்ட குழந்தைகள் வார்டு மற்றும் ஸ்கேன் அறை, அதேபோல் மருத்துவருக்கான அறைகள், அறுவை சிகிச்சை அரங்குகள் 3, அறுவை சிகிச்சைக்கு பிறகு பிந்தைய வார்டு என்கின்ற வகையிலான ஒரு அறை,
இப்படி ஏராளமான வசதிகளோடு இந்த மருத்துவமனை இன்றைக்கு கட்டுமான பணி விரைவுபடுத்தப்பட்டிருக்கிறது. புதிதாக தரைத்தளம் மற்றும் 3 தளங்களுடன் கூடிய கட்டிடப் பணிகள் நிறைவுறும் தருவாயில் இருக்கிற இந்த கட்டிடத்தில் 3 முதல் 6 தளங்கள் வரையிலான இந்த கட்டிடங்கள் கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கிறது. ஆக இந்த கட்டிடப் பணிகளை பொறுத்தவரை 26.5 கோடி மதிப்பிலான இந்த கட்டிடம் சைதாப்பேட்டை அரசு மருத்துவமனையின் தேவைகளை 100% பூர்த்தி செய்யும் என்று எதிர்பார்க்கிறோம். அந்த வகையில் இந்த பணிகள் இன்றைக்கு தொடங்கப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்வை தொடர்ந்து சைதாப்பேட்டையில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியில் சாரதி நகர் பகுதியில், மேற்கு ஜோன் சாலை சாரதி நகர் பகுதியில் ஒரு 23 சாலையிலே மீன் வியாபாரம் செய்கிற கடைகள் இருந்து கொண்டிருந்தது. போக்குவரத்துக்கு இடையூறாகவும் ஒரு பல்வேறு பாதிப்புகளை ஏற்படுத்துகிற சூழலில் இருந்த அந்த கடைகளுக்கு மாற்றாக இன்றைக்கு புதிதாக 23 கடைகள் கட்டித்தரப்பட்டிருக்கிறது. சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் 25.5 லட்சம் செலவில் கட்டப்பட்ட கட்டிடங்கள் இன்னும் சற்று நேரத்தில் திறந்து வைக்கப்படவிருக்கிறது. எனவே இன்றைய நாள் நிகழ்வில் 15.5 கோடி செலவிலான 31,829 சதுரடி பரப்பிலான ஒரு புதிய கட்டிடத்திற்கு அடிக்கல் நாட்டியும் 25.5 லட்சம் செலவில் கட்டப்பட்ட 23 மீன் அங்காடிகளை திறந்து வைக்கும் நிகழ்ச்சிகளும் இன்றைக்கு நடைபெறவிருக்கிறது. அத்தோடு மக்கள் நல்வாழ்வுத்துறையை பொறுத்தவரை காலி பணியிடங்கள் தொடர்ச்சியாக நிரப்பும் பணிகள் செய்யப்பட்டு வருகிறது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவருடைய வழிகாட்டுதலின்படி மெடிக்கல் சர்வீசஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு என்று சொல்லப்படுகிற MRBயின் மூலம் வெளிப்படை தன்மையோடு அந்த பணியிடங்களை தொடர்ச்சியாக நிரப்பி வருகிறோம். கடந்த 2 மாதங்களில் 1021 மருத்துவர்கள் நியமிக்கப்பட்டு இன்றைக்கு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருக்கிற ஆரம்ப சுகாதார நிலையங்களில் பணியாற்ற தொடங்கி இருக்கிறார்கள். அதேபோல் கொரோனா பேரிடர் காலத்தில் பணியாற்றிய MRB செவிலியர்கள் 977 பேருக்கு பணியாணைகள் தரப்பட்டது. அவர்களும் இப்பொழுது பல்வேறு மருத்துவமனைகளுக்கு சென்று பணியாற்ற தொடங்கி இருக்கிறார்கள். இந்த நிலையில் கடந்த 20 நாட்களுக்கு முன்னால் ஒரு 332 ஆய்வக நுட்புணர்கள் பணியில் அமர்த்தப்பட்டார்கள். அவர்களுக்கும் இன்றைக்கு கவுன்சிலிங் முடித்து அவர்களும் பணியில் இன்றைக்கு சேர்ந்திருக்கிறார்கள். ஆக இந்திய வரலாற்றில் வேறு எந்த துறையிலும் ஃப்ரெஷ் கேண்டிடேட்டுக்கு கவுன்சிலிங் என்கின்ற வகையில் ஒரு நல்ல அணுகுமுறையை கடைபிடித்து வெளிப்படை தன்மையோடு இந்த பணியிடங்கள் எல்லாம் நிரப்பப்பட்டு இப்பொழுது பணியாற்ற தொடங்கி இருக்கிறார்கள். அந்த வகையில் MRBயின் மூலம் ஏற்கனவே 2015 நியமனம் செய்யப்பட்டவர்கள் 7103 பேர். MRBயின் மூலம் பணி நியமனம் செய்யப்பட்ட ஒப்பந்த செவிலியர்களை பொறுத்தவரை 2015க்கு பிறகு ஏறத்தாழ 9